ஸ்லீப்பு. அப்பெல்லாம் கரெக்டாக அந்த பயாலஜிக்கல் கிளாக் பிரகாரம் தூங்கிட்டு இருந்தாங்க. 8-9 மணிக்கு மேலே வேற வேலை இருக்காது, பெருசாக சோஷியல் மீடியாவோ டிவியோ எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே 4-5 பேர் உட்காந்து பேசிக்கின்னு அப்படியே கதை பேசிக்கினே தூங்கிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்துடுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு நம்ம ஒரு உலகத்தில் இருக்கும். கரெக்டா இல்லையா? அவங்களுக்கு ஒரு பர்சனல் மியூசிக், பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் வீடியோஸ். சில பேர் கார்ட்டூன் பார்ப்பாங்க, சில பேர் நெட்ஃபிளிக்ஸ் மேரத்தானரா இருப்பாங்க, சில பேர் பிடிஎஸ் ஃபேனா இருப்பாங்க, எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நைட் டைம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் தூங்குறத வந்து ரொம்ப குறையுது. ஓகேங்களா? சில பேர் நைட் ஷிஃப்டர்ஸா இருக்காங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க. ஸோ டெய்லி ஒரே டைம்ல தூங்குறது இல்லை. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அமையுது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன்ல கம்பேர்ட் டு அந்த ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த பெரிய புகழ் அப்படின்ற மாதிரி ஒரு கிரீடியான ஒரு மைண்ட் செட்ல யாரும் இல்லை. அவங்கவுங்க விவசாயம் பண்ணிட்டு வர இடத்துல சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, போனாங்க, வந்தாங்க, சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர் திருவிழா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற கல்ச்சர் உங்களுக்கே தெரியும். எப்போ நம்ம சென்னையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியும். காலைல எழுந்த உடனே எல்லாரும் ஓடுறோம். ஓகேங்களா? எதுக்கு பின்னாடி அப்படின்னா மணிக்கு பின்னாடி ஓடுறோம், காசுக்கு பின்னாடி ஓடுறோம். எவ்வளவு இந்த கம்பெனில 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பானா, 50,000 சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் பார்த்தா திட்டிக்கிறான். 50